பக்கத்தில் ஃப்ரண்ட் ரோல் உட்காந்துக்கிட்டேன். எங்களை தான் முட்டா பசங்க மூளையில் தூக்கி போட்டானுங்க. அடுத்த வருஷம் நாங்கள்லாம் ஃபோட்டோவில் வருமா இல்லையான்னு கூட தெரியலடா. ஏய், நான் ஏன் ஃபர்ஸ்ட் வரேன் தெரியுமா? ஏன்னா நாங்கெல்லாம் லாஸ்ட்ல வரோம். எனக்கு மெஷின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு நான் சொல்லட்டுமா? எதில்? பேக்லையா? ஏய், என் பேக் என்ன தோன்ற? இந்த இதில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட். இதை முதல்ல போய் போஸ்ட் பண்ண. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட ஃபேவரட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கு எழுதின லெட்ரு. பேர் என்ன? பிஎம்டபிள்யூவா பென்ஸா? பென்ஸ் மாத்து. பென்ஸ் மாத்து. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஹங்கேரியில் போய் வேலை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவங்க அப்பா ஹிட்லர் ராமகிருஷ்ணனுக்கு பயந்து லெட்டரை போஸ்ட் பண்ணாமலே விட்டான். இன்ஜினியரிங்கை விட்டுட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகும். உனக்கு எதில் திறமை இருக்கோ அந்த வேலையை பாரு. ஏஆர் ரஹ்மான் கிட்ட அவங்க அப்பா போய் நீ பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை சச்சின் டெண்டுல்கர் கிட்ட அவங்க அப்பா போய் நீ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. ஷாரி லவ் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபியை, கல்யாணம் பண்ணிக்க போகிறது மெஷினை. துரோகி. சாமி பாரி ஆனந்தா, என் லவ்வர் என் ஒய்ஃப் ரெண்டும் இன்ஜினியரிங் தான். ஆனால் நான் ஏன் லாஸ்ட் வரேன்? சொல்ற. சொல்லுங்க சாமி. ஏன்னா நீ சரியான கோழடா. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற பயந்தாங்க. பார், கையில் கழுத்தில் எத்தனை கயிறு பார். ஒன்று எக்ஸாமுக்கு, ஒன்று உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு, ஒன்று வேலைக்கு. ஏண்டா இப்படி ஃப்யூச்சரை நினச்சி பயந்துனே இருந்தா இன்னைக்கு எப்பறம் நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கடா நீங்கள். ஒருத்தன் பயந்து பயந்து சாவுறான், ஒருத்தன் செத்து செத்து வாழ்றான். பெரிய வீரர்ரா இவரு. ஏன்